அட என்னங்க இன்னுமா உங்களுக்கு தெரியாது? ஒரு ப்ராப்பர்ட்டி உங்களால் குயிக்காக வாங்கவும் முடியும், விற்கவும் முடியும். அதுக்கு நீங்கள் ஃபஸ்ட்டு பண்ண வேண்டியது குயிக் ப்ராப்பர்ட்டி ஆப்பை டவுன்லோட் பண்ணணும். ப்ளே ஸ்டோர் அண்ட் ஆப் ஸ்டோரில் ஆப் இருக்குது. குயிக்காக டவுன்லோட் பண்ணி உங்களோட ப்ராப்பர்ட்டிஸை சேல் பண்ணுங்கள். வணக்கம், நான் உங்கள் நண்பன் முருகன். இன்றைக்கி ஒரு இணையதளத்தில் ஒரு பதிவு பார்த்தேன். அந்த பதிவில் பேசுகிறவங்க பார்த்தீங்கன்னா ஒரு எழுத்தாளர், முற்போக்கு எழுத்தாளர். எழுத்தில் என்னப்பா முற்போக்கு பிற்போக்குன்னு நினைக்கிறீங்களா? அட ஆமாங்க, முற்போக்கு எழுத்தாளர். தன்னை ஒரு பெரியாரிஸ்டா, தன்னை ஒரு கம்யூனிஸ்டா, தன்னை ஒரு எழுத்தாளரா, தன்னை ஒரு பேச்சாளரா, அப்படி பல்முக திறமை கொண்ட ஒரு மாபெரும் மேதை. அப்படிப்பட்ட ஒரு மேதை ஒரு வீடியோ பேசியிருக்காங்க. அந்த வீடியோவை கொஞ்சம் போட்டு விட்றேன் பாருங்கள். கொஞ்சம் ஜூம் வச்சு போட்டு விட்றேன். ரொம்ப நல்லவங்க, பேசுங்க பாருங்க. பாவம், முற்போக்கு எழுத்தாளர்னு சொன்னேன் இல்லையா? அந்த கலை நயத்தோட, கவிதை நயத்தோட எப்படி ஒரு அவதூறை அப்படி கட்டமைக்கிறது, கதை எழுதுவாங்க இல்லையா, அப்படி கட்டமைக்கிறாங்க. யாருக்கு எதிரா? அண்ணன் சீமானுக்கு எதிரா. எங்கே நடந்த சம்பவத்தை? அவர் குடும்பத்தில் அவர் மனைவி அவர்கிட்ட கோச்சிக்கிட்டு மருந்தை குடிச்சிக்கிட்டு ஹாஸ்பிட்டலில் சேர்ந்துட்டதாகவும், அதை தம்பிகள் தான் பார்த்து சரி பண்ணதாகவும், இப்படி ஒரு சம்பவம் தமிழ்நாட்டில் நடந்தது எந்த ஒரு செய்தி ஊடகங்களையும் வரல. ஏன்னா ஹாஸ்பிட்டலில் ஒரு கட்சியினுடைய தலைவர் அவர் மனைவி இந்த மாதிரி மருந்து குடிச்சு படுத்திருக்காங்க, எந்த செய்தியும் வரல. வந்திருக்கணும் இல்லை, வரல. ஆனால் எக்ஸ்க்ளூசிவ் வீடியோ மேடமுக்கு மட்டும் தான் கிடச்சிருக்குது. மேடம் அந்த வீடியோ ரிலீஸ் பண்ண மாட்டாங்க, ஆனால் பேசியிருக்காங்க. அப்படின்னா எங்கேயோ இடிக்குது இல்லை? டார்கெட் சீமான். இப்போ அவதூறு பெரியார் மேட்டரை பேசியாச்சு. பேசி முடித்த உடனே அடுத்து இப்போ ஊடகவியலாளர்களை அசிங்கப்படுத்துகிறாருன்னு ஒன்றை கட்டமைச்சாச்சு. ஈரோடு இடைத்தேர்தல் வருது, அங்கே இவங்களோட சில்லற கோஷ்டிகளை நிப்பாட்டி உள்ளே வராதிங்கன்ற முறை பிளாக் பண்ணுறதுக்கு அங்கங்கே ஒரு 4 பேர் நிப்பாட்டி பஞ்சாயத்துகளை பண்ண ஆரம்பித்தாச்சு. இப்போ இந்த இடத்துல இருந்து இப்போ பெண்கள் ஓட்ட சிதைக்கிறாங்களாம்மா. அப்படி பக்காவாக பிளான் பண்ணுறாங்க. நல்ல ஒரு பிளானிங் தான். இந்த பிளானிங் எல்லாம், இந்த கருத்து, இந்த அறிவு படலங்க தான் எந்த கட்சியில் இருக்கிறோம்னு சொல்கிறது கூட தைரியம் இல்லாதவங்க பண்ணலாமா அப்படின்ற கேள்வி எனக்கு வருது. இந்த முற்போக்கு எழுத்தாளர் எந்த கட்சி அப்படின்னு நம்ம ஆரம்பத்தில் சொன்னது போல் பெரியாரிய மாணவி, மார்க்சிய மாணவி, லெனினிய மாணவி, முற்போக்கு எழுத்தாளர், திராவிட ஆதரவாளர். ஒரு மனுஷனுக்கு எல்லா முகங்களும் இருக்கக்கூடாது, ஏதாவது ஒரு முகம் இருக்கணும். ஏதாவது ஒரு கட்சியின் நிலைப்பாட்டை ஆதரிக்கணும். ஒன்று பெரியார் ஆதரி, இல்லை லெனின் மார்க்ஸ் ஆதரிச்சு கம்யூனிஸ்டாக போ. கம்யூனிஸ்ட்டுக்கும் பெரியாருக்கு என்ன சம்பந்தம்? கம்யூனிஸ்ட்டுகளை கழிவு ஊத்துறவர் தான் பெரியார். ஒன்று கம்யூனிஸ்ட் ஆதரிச்சுன்னா பெரியாரை தூக்கி போட்டு மீதி, இல்லை பெரியார் ஆதரிச்சுன்னா கம்யூனிஸ்ட்டை தூக்கி போட்டு மீதி. ரெண்டுக்கு நடுவில் அது என்ன முற்போக்கு எழுத்தாளர் அப்படின்ற கேள்வியை தமிழ்நாட்டில் கேட்கறதுக்கு எந்த ஒரு ஆம்பளையும் கம்யூனிஸ்டில் இல்லை. கம்யூனிஸ்ட் ஆதரிக்கிறீங்க அங்கே ஆதரிக்கிற அப்படின்ற கேட்குற ஆள் இல்லாதனால இந்த அம்மா பாட்டுக்கு என்னத்தையா உருட்டி தள்ளிக்கிட்டு இருக்குது. நல்ல உருட்டம், பெரிய உருட்டுகள் உருட்டம். அதுவும் அண்ணன் சீமானவர்களுக்கு எதிராக அவதூறு அப்படின்னா இருக்கிற உயரம் 2 அடி தான். 4 அடி இருக்குன்னு வச்சுங்க, அதிகபட்சம் 4 அடி உயரத்துலேருந்து 400 அடி வரைக்கும் ஜம்ப் பண்ணி பேசும் அந்த அம்மா. முற்போக்கு எழுத்தாளர் பார்த்தீங்களா, முன்னேறி வேகமாக பேசும். ஆனால் பேசுகிறதுல பல விஷயம் பொய். தான் எடுத்துக்கிட்ட கொள்கைக்காக பேசி வாய் வீங்கி கிடக்குது அந்த அம்மா. இப்படி பேசி அப்படி ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். என்னங்க உருவக்கேலி பண்ணாதீங்க தம்பி அப்படின்னா, உருவக்கேலி நான் பண்ணலை. அந்த அம்மா பேசுகிற வார்த்தைகள்லாம் பார்க்க அந்த அம்மான்னு சொல்ல முடியாது. அப்புறம் வயசாயிடுச்சு கிளவின்னு சொல்லிடுவாங்க, கோச்சிக்கிடுவாங்க. அந்த சிஸ்டர் பேசுகிற பேச்சுக்கள்லாம் கேட்டிங்கன்னா அடேங்கப்பா. அவங்க ஏற்கனவே அவங்க பேசின வீடியோ, நடராத்திரி 2 மணிக்கு போட்ட ட்வீட்டுகள்லாம் இணையதளங்களில் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக இருக்கும். அந்த பெரியார் சரவணங்கிட்ட அதை காமிச்சிட்டு வந்த நீ அப்படின்ற மாதிரிலாம் ட்வீட் போடுவாங்க. அப்படிப்பட்டவங்க மாபெரும் முற்போக்கு எழுத்தாளர். லூலு குரூப்பை பற்றி இவங்க மேலே ஒரு குற்றச்சாட்டு இருக்குது. அந்த குற்றச்சாட்டு கரையை பற்றியில் இவங்க இது வரைக்கும் பேசுனதில்லை. ஆனால் அண்ணன் சீமான் அவர்கள் வீட்டுக்குள்ளே என்ன நடக்குது அப்படிங்கிறத இவங்க தனியாக எக்ஸ்க்ளூசிவாக போய் பார்த்து வந்திருக்காங்க. அது வீடியோலாம் கிடைக்குதுன்னு இருக்காங்க. வேறு எந்த வீடியோக்கெல்லாம் நம்ம வச்சுருக்குதுன்னு எனக்கு தெரியல. ஏன்னா வீட்டு வரைக்கும் போயிருக்காங்க, வீட்டுக்குள்ளாரையும் போயிருக்காங்க. சரி.
ஆண்டவனுக்கு தான் வெளிச்சம். அது மறந்து குடிச்சுதாமா, ஹாஸ்பிட்டலில் படுத்துச்சாமா, எந்த மீடியாக்காரனும் தெரியல. ஹாஸ்பிட்டல் ஓனர் வெளியே சொல்லலை, டாக்டர் வெளியே சொல்லலை. யாருக்குமே கிடைக்காத வீடியோ, பழைய காலத்தில் நடந்த சம்பவம் இவங்களுக்கு மட்டும் இப்படி கிடைச்சது. ஏன் சொன்னது? அப்போ ஒரு விஷயத்தை ஃப்ரேம் பண்ணுறாங்க பாருங்க, அழகாக ஃப்ரேம் பண்ணுறாங்க பாருங்க. இந்த வேட்டையன் படத்தில் சொன்ன மாதிரிக்க இவன் குற்றவாளி அப்படின்னு முடிவு பண்ணி அவனை என்கவுண்டர் பண்ணத்தான் நீங்கள் வந்தீங்கன்னு சொல்லுவாங்க ரஜினி படத்தில். அந்த மாதிரிக்க நீங்கள் ஃப்ரேம் பண்ணிட்டீங்க, அழகாக ஃப்ரேம் பண்ணுறீங்க. நாம் தமிழர் கட்சியினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் செந்தமிழன் சீமான் அவர்கள் ஒரு பெண் விஷயத்தில் இப்படிப்பட்டவர், அவர் மது அருந்துறவர், அவர் சொல்கிறது பொய் தான், அப்படி இப்படின்றது போல் 1000 விஷயங்களை ஃப்ரேம் பண்ண நினைக்கிறீங்க. எவ்வளோ வேணால் ஃப்ரேம் பண்ணுங்க. ஒரே விஷயத்த கேட்போம். பெரியார் சொன்ன பக்கம் 21க்கு பதில் என்ன? பெரியாருடைய சிந்தனைகளில் சொன்ன பக்கம் 21க்கு உங்கள் பதில் என்ன? முற்போக்கு எழுத்தாளர் தானே நீங்கள், அதனால் புத்தகத்தை படிச்சிருப்பீங்க. பக்கம் 21 என்ன இருக்குன்னு தெரியும். அதை குறித்தான விமர்சனத்துக்கு பதில் என்ன? மாண்புமிகு சுந்தரவள்ளி அவர்களுக்கு கேள்வி. அதனால் மாண்புமிகுன்னு போட்டிங்கன்னா எழுத்தாளர்னு சொல்லிக்கிறாங்க. அவங்க எழுதின புக்கை யார் படித்தா எனக்கு ஒன்றும் தெரியல. எந்த மேடைகளில் அவங்க எழுதின புத்தகம் இதுதான்னு சொல்லி அவங்களே அறிமுகப்படுத்துகிற மாதிரி தெரியல. அவங்கள ஒரு எழுத்தாளர்னு சொல்லி அவங்க எழுதின புத்தகம் இதுதான் எந்த எழுத்தாளர் அறிமுகப்படுத்துகிற மாதிரி தெரியல. ஆனால் அட்லீஸ்ட் இவங்க முட்டு கொடுத்து மண்டே வச்சு அண்டை கொடுக்குற திராவிட கழக பேச்சாளர்கள் கூட மாண்புமிகு சுந்தரவள்ளி எழுத்தாளர் எழுதின புத்தகம் இதுதான், இதில் 1000 கருத்துக்கள் பொக்கிஷமாக ஒளிஞ்சு கிடக்கு, வரலாற்று பேராவணங்கள் ஒளிஞ்சு கிடக்குன்னு ஒரு வேலும் சொல்லலை. ஆனாலும் தன்னை எழுத்தாளர் சொல்லிக்கிறதாங்க, முற்போக்கு எழுத்தாளர் அப்படின்னு சொல்லிக்கிறதாங்க, முற்போக்கு பேச்சாளர் அப்படின்றது முற்போக்கு விஷயம் எனக்கு தெரியல. சரி, என்ன இருந்தாலும் இந்த மாதிரியான அவதூறுகளுக்கெல்லாம் நாம் தமிழர் கட்சியில் வழக்கறிஞர் அணின்னு ஒன்று இருக்குதா இல்லை எனக்கு தெரியல. அப்படி ஒன்று இருக்குதா இல்லையா? இருந்தால் என்ன வேலை பார்க்குறீங்க நீங்களாம்? நாம் தமிழர் கட்சியினுடைய வேட்பாளர் அனுமதிக்கப்பட்ட நேரத்தை விட 1 நிமிடம் கூடுதல் பிரச்சாரம் பண்ணிட்டாரு, வழக்கு. இப்படி பேசிட்டார் வழக்கு, அப்படி உட்கார்ந்துட்டார் வழக்கு. நாம் தமிழர் கட்சியில் கொள்கை பரப்பு செயலாளர் ஒரு விஷயத்தை பேசுகிற பொழுது ஏற்கனவே எல்லோரும் பேசிட்டு இருக்கிற அதே மொழிநடையில் பேசுகிற பொழுது எங்கள் சாதி அதில் வந்துருச்சு, எங்கள் மனதை புண்படுத்தி விட்டார், அவர் மேலே பிசிஆர் போடணுங்கிறது பேசுகிற பொழுது இந்த வார்த்தையை சீமான் பயன்படுத்திட்டாரு, அதனால் அவர் மேலே பிசிஆர். ஒரு இந்த சாதியின் பெயரை சொன்னதுக்கே அப்படி ஒரு சாதி இருக்குன்னு அதுக்கப்புறம் தான் கண்டே பிடிக்கின்றது. அப்படி ஒரு கூட்டம் இருக்குது. ஆனால் இவங்க மேலே எந்த வழக்கு எந்த இதையும் போட மாட்டீங்க, பெட்டிஷன் கொடுக்க மாட்டீங்க, எந்த கம்ப்ளைண்ட்டும் பண்ண மாட்டீங்க. வழக்கறிஞர் அணி நாம் தமிழர் இருக்கிறீங்களா இல்லையா அப்படின்ற கேள்வியை பொதுமக்கள் முன்வைக்கிற சூழல் வந்துருச்சு. உண்மையிலே நீங்கள் இல்லைன்னா வழக்கறிஞர் அணின்னு ஒன்று கட்டமைச்சியாக செஞ்சிரு, இனிமேல் அது கட்டமைங்க. ஏன்னா இந்த மாதிரி அவதூறுக்கு பிறந்த பேருக்கு பல பேர் இருக்கா. முற்போக்கு எழுத்தாளர்கள் அவதூறு பண்ணும்போது இவங்க பண்ணும்போது அப்போ பெரிய ஆளாக இருப்பாங்க போல், இவங்க சொன்னால் உண்மைதான் நம்புவாங்க. அந்த உண்மை, அந்த பொய் உண்மையாக்கப்படும். பொய் மறுபடி பேசும்போது, ரிப்பீட்டடாக பேசும்போது உண்மையாக்கப்படும். இந்த குரூப் சொல்லி வச்சிருக்குல்ல, பெருந்தலைவர் காமராசரை நாங்கள் தான் முதலமைச்சர் ஆக்கணும் அப்படின்னு ஒரு பொய்யை பேசிட்டு தர்றாங்களா லெட்டர் பேடி இயக்கம் பெரியார் கழகத்துக்காரங்க. அது பொய்யை சொல்லி அதை உண்மையாக்க முயற்சி பண்ணுறாங்கல்ல, அதே போல் இவங்க இதை உண்மையாக்கி விட்ருவாங்க. அதுக்கப்புறம் பெரியார் சொன்ன சிந்தனைகளை தான் காமராஜர் செஞ்சார் அப்படின்றது போல் இவங்க லெட்டர் பேடி இயக்கம். இங்கே கட்சி கிடையாது பெரியார் இயக்கம்லாம். இப்போவே கூட்டம் போட்டால் 50 பேரோட கூட மாட்டேன் ஊருக்கு. அந்த காலத்தில் காமராஜர் காலத்தில் அலைக்கடலில் திரண்டாக வந்திருப்பாங்க, 5 பேர் வந்திருந்தா பெரிய விஷயம். அந்த லெட்டர் பேடி இயக்கம் சொல்லி அறிவுரை சொல்லி அதைத்தான் பெரிய காமராஜர் செஞ்சார்ன்றது போல் கட்டமைக்கிறாங்கல்ல. நாங்கள் தான் காமராஜருக்கே முன்னோடின்றது போல் அந்த ஈர வெங்காயங்கள் கட்டமைக்கிறது போல் இதையும் கட்டமைச்சு விட்ருவாங்க. ஆரம்பத்தில் இவங்கெல்லாம் அடக்கி உடைக்கி வைங்க, இருக்கிறத ஏதாவது பெட்டி கேஸை போட்டு இவங்க மேலே கம்ப்ளைண்ட்டை கொடுத்து விடுங்க. இல்லைன்னு வச்சுக்கிடுங்க, இதுக்காக ஏதாவது அவதூறை பேசிக்கிட்டே இருக்கேன். நம்ம பாட்டுக்கு இந்த அவதூறுகளுக்கு பிறந்தவங்களுக்கு பதில் சொல்லிட்டே இருக்க வேண்டியதை. கட்சி கட்டமைப்பு வளர்ச்சி அப்படின்ற இடத்துல நாம் தமிழர் கட்சியில் வழக்கறிஞர் அணி அப்படின்ற ஒன்று இருக்குதா இல்லையாங்கிற சந்தேகத்தை கட்சிக்குள்ளே இருக்கிறவங்களுக்கு ஏற்படுத்தி இருக்குது. இந்த மாதிரியான அவதூறுகள் பேசுகிறவங்க மேலே எந்த ஒரு நடவடிக்கை எடுக்காதிலிருந்து. சரி, இந்த விஷயத்தில் கட்சியை குறை சொல்ல நினைக்க வேண்டாம். ஏன்னா தொடர்ந்து அவதூறுக்கு பிறந்த பல பேர் அவதூறுகளை பேசிக்கிட்டே இருக்கிறதுனால சில நேரங்களில் படித்த வக்கீல்கள் வேலை செய்யணும் அப்படின்றது என்னோடய கோரிக்கையாக வச்சுக்கிறது. சரி, அடுத்த பதிவில் என் மனதிலிருந்து சில விஷயங்களை பேசுகிறதுக்கு காத்திருக்கேன். அதுக்கு முன்னாடி மாண்புமிகு முற்போக்கு எழுத்தாளர் அந்த ஓடுனாங்க பண்ணுனாங்க ஹாஸ்பிட்டலுக்கு போனாங்க அப்படின்னு சொன்னீங்களா, எந்த ஹாஸ்பிட்டல், எந்த தேதி, வைத்தியம் பார்த்த டாக்டர் யார், ஏன் மீடியாவுக்கு தெரியல, இப்படின்ற அடுத்தடுத்த விவரங்களை மக்களுக்கு சொல்லணும். சொல்லாத வரைக்கும் மாண்புமிகு முற்போக்கு எழுத்தாளருக்கு எதிராக கண்டிப்பாக நான் என்ன செய்வேன், வீடியோக்கள் பதிவுகளை பண்ணுவேன். இல்லை நீ என்ன பெரியவனா பண்ணிட முடியாது, நீ என்ன பெரியவளா அப்படின்ற கேட்குற கேள்வி அடுத்து நான் கேட்க ஆரம்பிப்பேன். சரி, நன்றி. புரோக்கர் இல்லாமல் வீடு நிலம் வாங்க விற்க குயிக் ப்ராப்பர்ட்டி வாங்க குயிக்காக சேல் பண்ணுங்கள். ப்ளே ஸ்டோர் அண்ட் ஆப் ஸ்டோரில் ஆப் இருக்குது, குயிக்காக டவுன்லோட் பண்ணி உங்களோட ப்ராப்பர்ட்டிஸை சேல் பண்ணுங்கள்.